ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதான் சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மேனத்திற்கு வருகிறார். இருங்க சனிப்பெயர்ச்சி போன வருஷமா வச்சிருந்தீங்க. அது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி வருகிறது. உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பிகின் பக்தி நேயர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க, நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம். அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார், யார் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போறீங்க, கல்யாணம் ஆக போறது யாருக்கு, குழந்தை பிறப்பது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்க கடகராசிக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க, கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை எழுதிடலாம், கடகராசியும் கண்ணீர் கதையும் அப்படின்னு. காரணம் இந்த அஷ்டம சனி சார், அவெல்லாம் ஒரு ஆளா சார், அவன் என்னை எவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டான் தெரியுமா சார், போட்டு டார்ச்சர் பண்ணிட்டான் சார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று விட்டார். ஆட்சி பெற்றா என்ன ஆகும் அப்படின்னா, அது பாருங்க, கும்பத்தில் தன்னோட ஓன் ஹவுஸ்லேயே ஆட்சியை விட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணார் இந்த 2.5 வருஷம். கடகராசிக்காரங்களாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, சார் எல்லாம் கூடி கூடி வருது சார், பக்கத்தில் வந்தது சார், கை கெட்டுது வாய் கெட்டலை. முந்தானத்து பிஸ்னஸ் முடிஞ்சது, பேக்கெட்டில் இன்னைக்கு பணம் வரும்னாங்க, வரல. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சர்வசகஜமாக நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தது தான். இப்போ 8ஆம் இடத்தை சனி பகவான் என்ன பண்ணுறார், 8லிருந்து 8, 9, 10 பார்க்குறார். உங்களுக்கும் இதே பலன் தான் இதை ஏற்பட்டது. ஆனாலும் என்ன பிரச்சனைனா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தடைப்பட்டுச்சு. ரைட்டு, ஓகே, விட்டுருங்க. இப்போ சனி பயிற்சியால் என்ன ஆகுது, 8ல் இருக்கிற சனி 9க்கு போகிறார். 9ஆம் இடம் என்பது என்ன, பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்திற்கு சனி பகவான் சென்று விட்டார். மிக நல்ல விஷயங்க. பாக்யஸ்தானம் என்பது என்ன, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தின் பக்கம் சனி பகவான் சென்று விடுகிறார். அதிர்ஷ்டத்தின் பெயராலே எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். என்ன பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது புதிய புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுது. அடுத்ததாக 9ஆம் இடத்து சனி பகவான் 9, 10, 11 பார்க்குறார். 9ஆம் இடத்திலிருந்து அடுத்து 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறமா 10ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்க்குறார். நண்பர்களை புரிந்து கொள்ள வேண்டும், 9ஆம் இடம் என்பதே ஒரு அதிர்ஷ்டம் தான். திரிகோண பலம்னு பேர். சனி பகவான் திரிகோண பலத்தை அடைகிறார். திரிகோண பலம்னா என்ன, உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சக்தியாக மாறுகிறார். அப்போ என்ன ஆகும், 9ஆம் இடம் என்பது என்ன, பாக்கியம்னு பேர். அப்போ நான் ஒன்று தொடுற லக்கி பாஸ்கர் தான். நீங்கள் விளையாட்டாக ஒன்று தொட்டிங்க, அது ஜெயிச்சிருச்சு. விளையாட்டை ஒரு ஆக்டிவ் பண்ணிங்க, அது ஜெயிச்சிருச்சு. ஒன்றோட ஏற்படும். 9, 10, 11 பார்க்கும்போது, நான் ஒரு ரேட்டு வச்சேன் சார், இன்னைக்கு காலைல ஒரு ப்ராடக்ட் வந்தது, நான் ஒரு ரேட்டு வச்சேன், ஒரு 2000 ரூபாய் மேலே வச்சேன், ஆனால் என் நேரம் அது 4000 ரூபாய் கூட செல் ஆகுது, மக்கள் வாங்க தயாராக இருக்காங்க, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸோ மீடியாவோ அல்லது எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஒரு இட்லி கடை கூட தான் வைங்க, உங்களுக்கு அந்த கடையை பிடிக்குதாங்கிறது தேவையில்லாத விஷயம். அந்த கடைக்கு உங்களை பிடிச்சிருக்கணும், அந்த பிஸ்னஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கணும், அப்போ தான் அது பிஸ்னஸ் ஆகும். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த தொழில் தெரியுதாங்கிறது தேவையில்லாத விஷயம். அந்த தொழிலுக்கு உங்களை பிடிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு அதை பிடிச்ச நேரம் வந்துருச்சு, உங்கள் சேனல் பிராண்ட் ஆயிடுச்சு, உங்களுடைய விஷயம் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் இனிமே அடிச்சு ஆட போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே அடிச்சாட போகிறீங்க. அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு வேற என்ன நடக்கும், 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்து தைரியத்தை பார்க்குறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியத்தை பார்ப்பதைப் போலவே அடுத்து 3ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி மாதிரி உங்களுடைய சகோதர பலம், அதே மாதிரி உங்களுடைய மூத்த அண்ணன், இளைய அண்ணன், அதெல்லாம் இருக்கிற இடம் இந்த 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கும் அண்ணாவுக்கு இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சரியாயிடும். 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்க, அதெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வருகின்ற தைரியம். சார் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கட்ஸ் தான். ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கட்ஸ் தான் உங்களோட வெற்றி.
அந்த கட்ஸை உங்களுக்கு சனி பகவான் தருவார். துணிச்சலா இறங்கிடா பார்த்துக்கலாம். சார் சில பேர் ஆத்தோரமாக நின்றுட்டே இருப்பாங்க, ஆற்றுல குதிக்க மாட்டாங்க. இந்த ஆறு எவ்வளோ ஆழம் பேசிட்டே இருப்பாங்க. தைரியமாக குதிச்சிடணும், என்ன வேணா ஆகட்டும். என்ன அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தைரியமாக மிதுன கடகராசிக்காரர்கள் பிஸ்னஸை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. பண்ணலாமா வேணாமா, ஒருவேளை லாஸ் ஆயிருமோ, ஒருவேளை நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக இருக்குமோ, ஒருவேளை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. இங்கே பாருங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இறங்கி குதிச்சிருங்க. என்ன தொழில் பண்ணாலும் அதில் ஹிட்டு தான். அடுத்து 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். அந்த அந்த சனி பகவான் பார்க்கையிலே உடல்ல இருக்கிற வியாதிகள் எல்லாம் சரியாயிடும். மிக பிரம்மாண்டமான அமைப்பெல்லாம் உண்டாகும். 6ஆம் இடம் என்பது சத்ருக்கள். சத்ருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. என்னடா பெரிய சத்ரு, நான் இப்பயே சொல்றேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மைண்டை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. என்னை யாரு வேணா எதிரின்னு நினைச்சுக்கோ, நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, நம்ம அஜித்குமார் சார் டைலாக் மாதிரி தான். என்ன சொல்லுவாங்க? எனக்கு நண்பனாக இருக்க எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் எனக்கு எதிரியாக இருக்க ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போது 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையில் உங்களுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போயிருப்பீங்க. இது கூடலாம் போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன் பாரு, இது கூடலாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் பாரு, நம்ம பொழப்ப பார்க்காம இது கூட போய் காம்படேட் பண்ணிட்டு இருந்தேன் பாரு அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கே தோணும். இனிமேல் விட்றா, நம்ம அவங்க கூட போட்டி போடுறதை நிறுத்திட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற என்ன வந்து. நண்பர்களே, ஒன்று புரிஞ்சு, யாரு கூடயும் போட்டி போடாதீங்க. போட்டி போட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. உங்கள் பொழப்பை மட்டும் பாருங்கள், உலகமே உங்களை தேடும். நம்ம பண்ணுற வேலையை என்னென்னா, யாரு கூடயாவது பெஞ்ச் மார்க் பண்ணுறோம், அவரை மாதிரி ஆகணும், எவரை மாதிரி ஆக வேண்டாம், நீங்கள் உங்களை மாதிரி ஆகுங்க. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க இந்த கிளாரிட்டி கொடுப்பார். முக்கியமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு. நான் கொஞ்சம் லைட்டாக தீர்த்த வரையாக இருந்தேன் சார், இருந்தீங்களா? அது எல்லாத்தையும் இப்போ குரு பகவானுடைய, குருனாலே கல்லீரல் தான். அவருடைய வீட்டை சனி பகவான் பார்க்கும்போது ஒரு ரெமெடி கொடுக்குறாரு. ஓடி போய் பழிச்சுக்கோ, ஏதாவது பச்சளம் இருந்து தின்னு ஓடி போய் பழிச்சுக்கோ. கடகராசிக்காரர்களுக்கு உடம்பு சரியாகிற நேரம், முக்கியமாக லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அது சரியாகிற நேரம். அப்போ கடகராசிக்காரர்கள் அப்பாடா ஒழிஞ்சாண்டா, இந்த அஷ்டம சனி ஒழிஞ்சது, இனிமேல் நல்லது நடக்க போகுது, 100க்கு 110 மார்க். கீழே போயிட்டு இருக்கின்ற 2 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.